அமேசானில் இந்த கடாய் உங்களுக்கு ஆஃபரில் தர்றாங்க. 829 ரூபா தான் இதோட யூஷுவல் ப்ரைஸ். ஆஃபர்னால 517 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தராங்க. நீங்கள் 300 சேவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இது கூட சேர்த்து உங்களுக்கு ஒரு ஸ்பூனும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியும் உண்டு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறந்துடாமல் லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு வாழைக்காய் ஃப்ரை. இதை வந்து மீன் ஃப்ரையும் சொல்லுவாங்க கல்யாண வீடுகளில். ஸோ இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வாழைக்காயை நீங்கள் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக நம்ம ரவுண்டாக கட் பண்ணுவோம். அந்த மாதிரி கட் பண்ணாமல் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரையில் நமக்கு வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாக மாவு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயிலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போது இது ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இந்த வாழைக்காயை எடுத்துடலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம மிச்சம் வச்சுருக்க வாழைக்காயும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 5 to 6 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறனே அரைச்சிப்போம், நைஸாக அரைக்க வேணாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. அடுத்து சீரகம், மிளகு, சோம்பு, மஞ்சத்தூள் சேர்ந்த பொடி. இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ மறந்துடாமல் போய் செக் பண்ணுங்கள். அடுத்து மிளகாய்த்தூள் உங்கள் காரத்தை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். நம்ம வாழைக்காய் ஃப்ரை பண்ண ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ அது கூட நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், கருவேப்பிலை இதெல்லாம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட நம்ம மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வாழைக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து 2 வாழைக்காய்க்கு தான். நான் 2 வாழைக்காய் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மசாலாவோட. இப்போது உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுருங்க. நம்ம ஏற்கனவே வாழைக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டோம். ஸோ கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். இன்னும் நல்லா வேகணும். அப்போ தான் வெளியில் நமக்கு கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். கல்யாணக்கார வீட்டிலலாம் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கல்யாணக்கார வீட்டில் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி. பாருங்கள், பார்க்க மீன் ஃப்ரை மாதிரி இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளக்க சாஃப்டாக இருக்குது. நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், வெளியில் கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளக்க பாருங்கள் சாஃப்டாக இருக்குது மாவு மாதிரி. ஸோ இப்போ நமக்கு செட்டிநாடு வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அதாவது மீன் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. அது இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான செட்டிநாடு வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அதாவது மீன் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. கல்யாணக்கார வீட்டில் கொடுக்கக்கூடியது. நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க எப்படி அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு. இவ்வளோ தான், சிம்பிள் அண்ட் ஈஸி தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தயிர் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், டிஃப்ரெண்ட் வீடியோ. கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். அதையும் போய் மறந்துடாமல் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்கணும்னு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.